இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து இந்திய அரசின் விளக்கக்காட்சி செய்தியாளர் சந்திப்புக்கு முன் காண்பிக்கப்பட்டது. அவங்க பாகிஸ்தானை எதிர்த்து அடிக்க முடியாத அளவுக்கு தரமா செஞ்சிருக்கிறாங்க. வரவேற்கத்தக்கது. தீவிரவாதத்தை மட்டும்தான் அடிச்சிருக்காங்க, ராணுவத்தை தொடலை. அது இன்னும் இந்தியாவுக்கு கொஞ்சம் பலமான ஒன்று தான். அவங்களால எதிர்த்து பதில் பேசக்கூட முடியாத ஒரு செய்கை செஞ்சிருக்கிறாங்க. வரவேற்கத்தக்கது. ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்தியன் ஆர்மி வந்து பாகிஸ்தான் ஆர்மியை எதுவும் டச் பண்ணாமல் டெரரிஸ்ட் கேம்பை மட்டும் அட்டாக் பண்ணது வந்து வரவேற்கத்தக்கது. பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இது பண்ணது இந்தியன் ஆர்மி வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. தீவிரவாதிகள் அந்நிய சக்திகள் அளிக்கிறது நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நல்ல பதிலடியாக இருக்கும். அன்றைக்கி தாக்குதல்னால நிறைய அப்பாவிகள் இறந்து போனாங்க. அதுக்கு நம்ம வந்து அப்பாவிகளுக்கு இல்லாமல் நான் சாதாரண தீவிரவாதிகளை தான் கொண்டிருக்கோம். இது ஒரு நல்ல நம்மளோட முறை. இதுதான், நம்ம தேவையில்லாமல் சிவிலியன்ஸ் வந்து தாக்க மாட்டோம். இது ஒரு நல்ல இந்தியாவோட அதுதான். முதல்ல அங்கே பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் நம்ம நாட்டு மக்கள் பாதி பேர் இருக்கலாம். இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கிறவங்களும் மனிதர்களான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க நம்மளை வந்து மனுஷராக எதிர்பார்க்கல. நம்மளை வந்து ஒரு தீவிரவாதிங்க மாதிரி நம்மளை பார்த்து கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களும் சாப்பிட்றதும் நம்ம ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க பண்ணுறது அநியாயம். நம்ம வந்து இப்போ எதிர்த்தாக்குதல் நடத்துறது நமக்கு ஒரு நல்லது தான். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான். போர் நடக்கணும்னு எதிர்பார்த்தது தான். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வந்து மனசுக்குள்ளே நம்மளே வந்து இந்திய நாட்டே வந்து அவங்க வந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தீவிரவாதியை அழியோடு ஒழிக்கணுங்கிறது தான் நம்மளோட ஒரு முடிவே. அதனால் இது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான். பொதுமக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. அதனால வேண்டி இந்த போர் நடக்கிறதுனால அவங்க பயங்கரவாதத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதை அவங்க நிப்பாட்டுறதா இல்லை. அதனால வேண்டி அவங்களுக்கு இது ஒரு தக்க பதிலடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த இராணுவர்கள் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் முகாமை மிக சிறப்பான முறையில் தாக்குதல் நடத்தி சுமார் 40 தீவிரவாதிகள் அடியோடு அழிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நம் இராணுவத்தின் இந்திய இராணுவத்திற்கு நமது இந்திய மக்களின் சார்பாக மிக சிறப்பான முறையில் தாக்குதலை நடத்தி அந்த தீவிரவாதிகளுக்கு தக்க பாடம் சூட்டும் வரையில் இன்று நம் இந்திய இராணுவம் சிறப்பான முறையில் கையாளார்கள். அவர்களுக்கு நம் இந்திய மக்கள் சார்பில் இதயமான நன்றி காணிக்கையாக ஆக்கிக் கொள்கிறோம். சுமார் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாத இயக்கங்களை தீவிரவாதிகளை 9 முகாம்களை தகர்த்திருக்கிறாங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்திருக்காங்க. இதை இந்தியனா நான் பெருமிதம் கொள்கிறேன். இதை வரவேற்கிறேன். ஏன்னா இந்த உயிர் பலிக்கு அவங்களுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்திய இந்திய இராணுவத்தினருக்கு மிக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.